பசியாக இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாக இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின்றி முறிவினாலே போடுவீர்கள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. புதிய ஆண்டிலே 2020 பிரவேசிக்கிற அருமையான ஊழியக்காரர்களுக்காக கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை தேவனாய கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஹalleluya. வாக்குத்தத்தம்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. 2 கொரிந்தியர் 1:20 இப்படியாக எழுதியிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்களாம் ஆம் என்றும் ஆமென். எஸ், ஓகே. ஆமென். ஹalleluya. உங்களை இந்த ஆண்டிலே கொழுத்த கன்றைகளாக மாற்றப் போகிறார். மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். நீங்கள் விரும்புகிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். ஹalleluya. 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 வாசிகள் 2 கொரிந்தியர் 1:20. இதெல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 1:20 வாசிங்க. 2020ல நாம் இருக்கிறோம். 2020லே நமக்காக தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அங்கே யோவான் அப்போஸ்தலர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அங்கே போடப்பட்டு இருக்கிறது. இங்கே பவுல் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் வாசித்தோம். என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திர ரகசியத்தையும் 7 பொன்குத்துகளுக்கு ரகசியத்தை எழுது. 7 நட்சத்திரங்களையும் 7 பொன்குத்துகளுக்கையும் ரகசியத்தையும் எழுது. முதல்ல வாசிங்க. என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திர ரகசியத்தையும் என் வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திர ரகசியத்தையும் 7 பொன்குத்துகளுக்கு ரகசியத்தையும் எழுது. 7 பொன்குத்துகளுக்கு ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். பாருங்க, 7 சபைகளின் தூதர்களாம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. வாசிங்க. நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். ஆமென். ஹalleluya. பாருங்க, ஊழியக்காரங்க யார் கையில இருக்கு தெரியுமா? அவருடைய கரத்துல இருக்கு. நட்சத்திரம். அங்கே அவருடைய வலது கரத்தில் வச்சிருக்காங்க. சபை வந்து இங்க வந்திருக்க அனைவருடைய சபை மாத்திரம் இல்ல, வர முடியாதவர்களுக்கும் நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் குத்து விளக்கு போல நீங்க எரிய போகிறீர்கள். ரெண்டுமே 2021 ஒன்னாம் மாசத்துல 1வது மாதத்திலே 20வதுல இந்த 20ல வந்திருக்கிறோம். நீங்கள் அவிதமா வாக்குத்தத்தங்கள் அவிதமாய் காணப்படுகிறது. அங்கே அப்போஸ்தலருக்கும் தேவன் கொடுத்தார், பவுல் அப்போஸ்தலருக்கு, இங்கே யோவான் அப்போஸ்தலருக்கு கர்த்தர் கொடுத்தார். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ தனியாக இருக்கின்ற நினைக்காதே, நீ பர்வதியிலே இருக்கின்ற நினைக்காதே. கர்த்தர் உங்கள் ஊழியத்தை கையிலே வைத்திருக்கிறார். ஊழியர்களே, உங்களுடைய சபையினுடைய வளர்ச்சியை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டிலே தேவனாய் கர்த்தர் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் சந்தோஷமாகவும் நீங்கள் அமிதமாக ஒரு இணைத்துணையாகவும் சத்தியத்திற்காக நின்று தேவனாய் கர்த்தர் உங்களுடைய குத்து விளக்கை, சபையின் குத்து விளக்கை தேவன் ஏற்றுவாராக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 65:13-14 ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறதோ, என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியா இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாய் இருப்பீர்கள். ஹalleluya. ஊழியக்காரர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, நல்லா கவனிச்சுங்க, ஊழியம் செய்வர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை கற்றுக்கிறது. புது ஆண்டுல யாரும் ஊழியம் செய்ய கருதுறாங்க. எழுந்து கட்டுவோம், ஆலயங்களை கட்டுவோம், தொடர்ந்து எழுந்து கடந்து சென்று தேவ சுத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பக்கத்தை மறைக்காம எழுந்து கர்த்தருடைய ஊழியர்கள் ஆத்துமா முழங்கால் போடுங்க, ஆத்துமாக்கள் தருவார். தருவார் ஆத்துமாக்கள். ஊழியம் செய்வதற்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை கருத்து. அவர்கள் ஊழியம் செய்யாதவர்கள் பசியா இருப்பாங்க, ஊழியம் செய்யாதவர்கள் சந்தோஷம் இருக்க மாட்டாங்க. ஊழியம் செய்யக்கூடிய வாழ்க்கையில் துரோகத்தில் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா கர்த்தர் அவிதமாக வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக ஊழியர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். ஆகவே வருத்தத்தோடு அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். கீழே மேலே நீங்க வாசிக்கும் போது 8:9
அது ஒரு புது திராட்சை ரசத்தை அமிதமாக கர்த்தர் காட்டுகிறார். அதுக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று விரும்பினார். தன்னுடைய உண்மையான ஊழியக்காரர்களை வைத்து அது ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுடைய திராட்சை ரசம் புரண்டு வர போகிறது. உங்களுடைய சபையிலே திருவிருந்து எடுக்கிறவர்கள் அதிகமாக போகிறார்கள். கர்த்தருடைய அந்த மேட்டை, அந்த கடத்தை, இயேசுவின் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. 8:9 வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது, ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறபடி, அதில் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறபடி, நான் என் ஊழியக்காரர் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். அனைத்தையும் அழிக்காதபடி நான் செய்வேன். ஹல்லேலூயா. 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 இந்த திராட்சை ரசம், திராட்சை குலை இறைவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ரசம் இருக்கிறது. இதிலே புளிப்பில்லாத ரசம். நல்லா கவனிச்சுங்க. இது ஒன்று நீங்கள் ஆவிக்குரிய அர்த்தம், தட் இஸ் புளிப்பில்லாத ரசம். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் வாழ்க்கையிலே ஒரு புது திராட்சை ரசமாக நீங்கள் மாற வேண்டும். புளிப்பு இருக்கவே கூடாது. அது பாவங்கள், தேவனுக்கு விரோதமான, சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள். நான் இப்படிதான் செய்வேன், யாருமே நான் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன்னா யாருன்னா வருவீங்களா? வருவாங்க. அந்த பாவம் செய்யறவங்க உண்மையாகவே பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். இது பாருங்க, ஒரு ஊழியக்காரருக்கு கர்த்தர் கொடுக்கிறார், இதை நீ அழிச்சுங்க, ஊழியத்தை அழிச்சுங்க, உன்னை திராட்சை கொடியாக உனக்கு ரசம் கொடுப்பேன், அநேக ஆத்துமாக்களை கூப்பிட்டு நீ திருவிருந்து கொடுக்கத்தக்கதாக அநேக ஆத்துமாக்களை நான் கூட்டி சேர்ப்பேன். நான் அழிக்க மாட்டேங்கிறார். உங்க ஊழியத்தை அழிக்க மாட்டேன், உங்கள் மித்தமான ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 9ஆம் வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தம் அங்கே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் ஆமென் என்று சொன்னோம். இங்க 9ஆம் வசனத்தை அவரை குறித்த வாக்குத்தத்தம் இருக்கு. வாசிப்பாருங்க. யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர்கள் அங்கே வாசம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளையும் சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து இங்கே எழுதியிருக்கிறது. மலைகளை எழும்ப பண்ணுவேன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அவ்விதமாக இந்த சந்ததியிலே எழும்புவார் என்று அவ்விதமாக எழுதியிருக்கிறது. அங்கே யாக்கோபிலிருந்து ஒரு வித்தை தேவனாய் கர்த்தர் யூதாவிலிருந்து ஒரு வித்தை என்று எழுதியிருக்கிறது. நம்ம எல்லாம் வித்தை போட வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நம்முடைய ஊழியக்காரர்கள் வித்தமாக தேவனாய் கர்த்தர் அதை அவ்விதமாக தருவார். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. 2020 யாக்கோபில் ஒரு வித்து வருகிறது. 2020 யூதாவிலே உங்களுக்கு ஒரு மலை வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் வருகிறார். நீங்கள் அவ்விதமாக சுதந்திரித்துக் கொள்வீர்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் நிமித்தமாக நான் இதை செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இதை கவலைப்படாதீங்க. திராட்சை ரசம் உங்களுக்கு புறம்போட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் கடந்து விட போறார்கள். விதைங்க. அந்த வித்தை நீங்க விதைக்க வேண்டும். இந்த புதிய வருஷத்திலே புதிய ஊழியர்களை உருவாக்குங்க. புதிய ஆத்துமாக்களை சம்பாதிங்க. புதிய தேவ சமூகத்திலே அவிதமாக புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாருங்க. ஆலயத்தை கட்டுங்க. தேவ சமூகத்தில் சத்தியத்துக்காக நில்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஊழியம் செய்வதற்கும் ஊழியம் செய்யாதற்கும் வித்தியாசத்தை தேவன் காட்டவே சொல்கிறார். கண்டிப்பாக நாம் ஊழியம் செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் கடைசி 16-17 வாசிக்கும் போது ஊழியர்கள் ஒவ்வொருவரும் பேசிக்கொள்வோமா. இந்த பூமியிலே நம்ம பேசிக் கொண்டிருக்கிறது நம்முடைய ஜெபம் எல்லாத்தையும் கர்த்தர் பல புஸ்தகங்களை வைத்திருக்கிறார். ஆனா ஒன்று யாவ புஸ்தகம் இருக்கிறது, ஜீவ புஸ்தகம் இருக்கிறது, இன்னும் அவ்விதமாக ஞாபக புஸ்தகம் இருக்கிறது, இன்னும் அவ்விதமாக பல புஸ்தகங்கள் அங்கே வைத்திருக்கிறார் தேவன். அதில் ஒன்று தேவ ஊழியர்கள் நாம் ஜெபிக்கிற ஜெபம், ஒன்று நாம் பேசுகிற காரியங்கள், பரிசுத்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மேல் வீட்டில் ஐயா ஜெபித்த பிரகாரமாக அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், இன்றைக்கு இறங்கி உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் வீட்டை எலியாசர் குடும்பத்தின் மூலமாக சபைக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி வாழ்த்துவோம். சபைக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். 40 lakhs மதிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த அர்ப்பணிப்பு கூடாது. தேவனுக்காக யாராரும் கொடுத்தாரு, எல்லாருக்கும் அர்ப்பணிப்பு கூடாது.
நம்முடைய சொத்து சுதந்திரம்லாம் தேவனுக்கு எல்லாருக்கும் அர்ப்பணிப்பு கூட தேவனாய் கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே உங்களை ஆசீர்வதித்து திராட்சை ரசம் அப்படியே உங்களுக்கு கொடுக்க போறார். அழிக்க போவதில்லை. யூதாவின் வித்து மலைகள் வரப்போகிறது. மகிழ்ச்சி சந்தோஷம் அடைய போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் நீங்கள் கொளுத்த கண்களை போல இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 16 அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் கர்த்தருடைய பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காருங்க. ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். எல்லாத்தையும் அவருடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய கிரியைகள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாக மறந்துவிடவே மாட்டார். நீ வந்திருக்க ஊழியத்துக்கு எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கீங்க. நம்மலாம் நீ தியாகம் பண்ணியிருக்கு. நமக்கு விதமாக வருத்தங்கள் பல பேருக்கு இருக்கலாம். இவ்வளவு தியாகம் பண்ணமே, இவ்வளவு ஊழியத்துக்கு செலவு பண்ணமே, எல்லாமே தியாக ஆயிடுச்சு நினைக்க இல்லை. இந்த புதிய ஆண்டிலே எலியா இல்ல, ஆனா எலியாவின் தேவன் இருக்கிறார். ஆரம்பித்த தலைமை நம்மை விட்டு அவர் போயிருக்கலாம். ஆனா அந்த தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். வாசிங்க. என் சம்பத்தை நான் தேர்தல் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடையவர்களாய் இருப்பார் என்று சொல்லி சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை யார் பிள்ளை தகப்பன் பிள்ளையை கடாட்சிக்கிறது போல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் 2020 தேவன் கடாட்சிக்க போகிறார் என்றால் எவ்வளவு ஆசீர்வாதங்கள், நெருக்கங்கள், இந்த போராட்டங்கள் எல்லாம் தேவனாய் கர்த்தர் மாற்றி தேவன் ஒரு சத்திய சந்ததியை தேவன் எழுப்புவாராம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் ஊழியம் செய்வதற்கு ஊழியம் செய்யாத வித்தியாசம் என்று சொன்னால், நான் கடாட்சிப்பேன், அவர் ஆசீர்வாதம் இருப்பார்கள், அவருக்கு திராட்சரசம் அவர்களுக்கு அமிதமாக நான் கொடுப்பேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43:4-5 இன்றைக்கு அமிதமாக கர்த்தர் முகமில் புரிய வைத்திருக்கிறார். தேவனாய் கர்த்தர் அவர் பிரியத்திற்கு தக்கதாக நீங்கள் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி நீங்கள் எவ்வளவாக உழைக்கிறீங்களோ அவ்வளவாக கர்த்தர் ஆத்துமாக்களை இந்த புதிய ஆண்டில் தரப்படுகிறார். வாசிங்களா? ஏசாயா பார்வைக்கு அருமையானபடியால் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இல்ல 43:4-5 நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நான் உன்னை சிநேகித்தேன். நான் உன்னை சிநேகித்தேன். அதனால் உனக்கு பதிலாக மனிதர்களையும். ஆமென். ஹல்லேலூயா. 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 நம்ம என்ன சொல்றது தெரியுமா? நீ ஊழியத்துக்கு வந்துட்டப்பா, நீ என்னுடைய சித்தத்தை செய்யற, ஆத்துமாவா இல்லைன்னு நீ கவலைப்படாத, நெருக்கே பிரச்சனை இருக்குன்னு கவலைப்படாத, துருவம் என்று கவலைப்படாத, உன் ஜீவனை கொடுத்து நீ ஊழியம் எவ்வளவு செய்கிறாயோ அதற்கு போதாக மனிதனை, உன்னை தாங்குகிற மனிதர்களை, உனக்கு தூக்குகிற உதவி செய்கிற மனிதர்களை, உனக்கு எல்லாவர மனிதர்களை சத்தியத்திற்காக பரிசுத்தவான்களை உனக்காக நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க. உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி, உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி, உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். ஹல்லேலூயா. 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 யார் பயப்படாத, கர்த்தர் வாக்கு கொடுத்த புதியாண்டிலே ஊழியம் செய்து பாருங்க. உங்களுக்கு மனிதர்கள் தருகிறார், திராட்சரசம் தருகிறார், உணவு தருகிறார், ஆகாரம் தருகிறார். உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு உங்களுடைய சந்ததியை தேவனாய் கர்த்தர் கடாட்சிக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்க கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட தேவன் ஊழியக்காரர், தரிசனக்காரர்கள். எரேமியா 33:22 எப்படியாக எரேமியா ஒரு தரிசனம் கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நிச்சயமாக நான் குறுகி போகவே மாட்டேன். அவனுடைய ஆசாரியர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இப்படியா தரிசனக்காரங்க நீங்க ஒவ்வொருவரையும், ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு ஊழியர்களையும் அரவணைங்க, ஒவ்வொருத்தருக்காக நீ ஜெபிங்க. அவர்களுக்காக நாம் அமிதமாக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எரேமியா 33:22 வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும், வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும், கடற்கரை மணல் அடக்கப்படாததுமா இருக்கிறது போல, கடற்கரை மணல் அளக்கப்படாது இருக்கிறது போல, நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும், என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. 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 நட்சத்திரத்தை என்ன முடியுமா? முடியாது. கடற்கரை மணலே என்ன முடியாது. கர்த்தர் சொல்கிறார்,
எரேமியா மூலம் ஒரு தரிசனம் கொடுத்தாங்க. ப்ளீஸ் கர்த்தருடைய பிள்ளைகள் தரிசனம் ராஜ்ய தரிசனம் இல்லை, அது இல்லை, வெளிப்பாடுகள் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் பாருங்க, கர்த்தர் இந்த புது வருஷத்துல இந்த செய்தியை கூட என்று கர்த்தர் சொல்றார். என்னுடைய ஊழியர்களை ஊக்கி அவர்களை ஆசீர்வாதத்தை வரவுகிறார். ஆகவே கர்த்தர் நம்மை மாத்திரமல்ல, அவருக்கு ஊழியம் செய்கிற லேவியர்களை வர்த்திக்க பண்ணி இந்த ஊழியத்தை தேவனாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று தரிசனம் என்றால் எரேமியா தீர்க்கதரிசி. ஒவ்வொருவரும் நம்முடைய ஊழியம் குறித்தான ஒரு விஷன் 2020 என்று சொல்லி நீங்கள் எழுதிங்க. ஆமென். ஹல்லேலூயா. விஷன் 2020 தரிசனம் 2020. யாரையும் பார்க்காதீங்க, அவருடைய கருத்தை பாருங்க. மனுஷருடைய கருத்தை பார்த்தா நான் பணம் தரேன் எல்லாரும் ஏமாத்திடுவாங்க. அவரை பாருங்க, பணம் வந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. வர்த்திக்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுக்கு பிரியமாக ஊழியர்கள் தேவனுக்கு பிரியமாக நாம் தேவ சித்தம் செய்வோம். சுகப்பெரிய பிரியமல்ல, தேவனுக்கு பிரியமா ஊழியம் செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியா வாசிக்க முடியுங்களா? 2 தீமோத்தேயு 3:4. துரோகிகளாயும் 2 தீமோத்தேயு 3:4 வாசிங்க. வாசி. துரோகிகளாயும் துதிகரங்களாயும் இருமாப்புடனாயும் தேவப்பிரியராயும் சுகமாபிரியராயும் தேவபக்தி நாசத்தை தரித்துக் கொண்டு அதன் பேரில் மறுதலிக்கலாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விடாது. ஆசீர்வாதம் சொல்லிட்டு ஐயா தேவசனம் சொல்றாங்க. உண்மையிலேங்க லால்குடியிலிருந்து ஐயா புதுசா வந்துருக்கிறாங்க. எல்லாரும் ஊழியர்களை குறித்து பகிர்ந்து கொண்டார். ஊழியம்னா அந்த திருச்சி ஊழியர் முழுவதும் பெரிய சீனியர் பாஸ்டர் எல்லாம் ஜெயில இருக்கிறாங்க. திருச்சி ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபெயிலியர். அவங்கள மட்டும் இல்லை, நம்ம கூட அப்படி இருந்தா தான் நம்மளும் கூட இருக்கிறாங்க. எப்படியா பட்டவங்க ஒன்று பாருங்க, 2020 கர்த்தருடைய ஊழியர்கள் தேவ பிரியராக யார் பிரியராக மாறினா மனுஷ பிரியராக துரோகம் பண்ணி கொண்டு மனுஷருக்கு எல்லா மனுஷருக்கு போய் சாப்பிட போடக்கூடாது. தேவ பிரியர் மாத்திரம் இருக்கணும். பாவத்தை கண்டிப்பதாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அமிதமாக நீங்கள் தேவ பிரியராக இருக்க அதற்காக நீங்க அழைக்கப்படுறீங்க. அப்போஸ்தலர் ஊழியர் சுகபோக பிரிய வேணாம், சாப்பாடு வேணும்னு தூக்கிட்டே இருக்காதீங்க. 2020 விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தேவ பிரியராக நீங்க மாறும்போது உங்களுக்கு ஆல் லைஃப் சப்ளை பண்ணலாம். ஆமென். ஹல்லேலூயா. 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 தீமோத்தேயு 1:12-13 உங்களுடைய அழைப்பு, அதான் அழைப்பு என்னவென்றால், அழைப்பு யார் எந்த அழைப்பு தெரிஞ்சுக்க. ஐயாக்கா நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தருடைய சபை அழைப்புன்னு சொல்லி நேற்று இரவு வெளிப்படுத்தினாங்க. ஞான செல்வ மூலமாக கர்த்தர் அறிவுப்படுத்தினார். அதற்கு முன்பாக மணப்பாறை விதமாக ஆரோக்கியம் அவரை பற்றி அறிமுகப்படுத்திருந்தார்கள். இவருடைய ஊழியம் சமூக அழைப்புன்னு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி வசனம் கொடுத்தாங்க. அவர்கிட்ட நான் பேசினேன். எனக்கு அந்த அழைப்பை குறித்து அவருக்கு அப்படியே கன்ஃபார்ம், இந்த வசனம் தான் எனக்கு வெளிப்படுத்தினு சொல்லி அவரும் கரெக்டாக சொன்னார். இதுதான் ரெவலேஷன். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலராகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அதிலும் நான் இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசத்திற்கு இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அல்லாமலைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 வசனம் ஊழியருக்கு முக்கியமான வசனம். வாசித்திருப்பீங்க. ஆனா வெளிப்பாடுகள் ரெவலேஷன் யாருக்கு இருக்கு அதை வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. இது உங்களுடைய அழைப்பு, தெரிந்து கொண்டல், ஊழியத்தை பற்றி வெளிப்படுத்து. நீங்க எதற்காக அந்த ஊழியத்தை விட்டுட்டு நீங்க என்ன பின்பற்றி ஓடியாரக்கூடாது. நான் அவரை பின்பற்றி ஓடிடக்கூடாது. நம்முடைய ஊழியர்கிறது ஜெபம் பண்றதுக்காக தான். ஏதோ ஒரு வேத வசனம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாரும் தனித்தன்மை உள்ளவர்கள். எல்லாம் இங்க வந்திருக்க எல்லாரும் அனைத்து ஊழியர்களும் வரம் பெற்றவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த காலத்துல அடிமையா இருக்கும், இந்த காலத்துல நீங்கள் அடிமையா இருக்க முடியாது. போகத்துல யார் தேவை அடிமையா இருப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தாரு. என்னுடைய இதெல்லாம் பாருங்க, எல்லாம் பகிர்ந்து தான் கொடுக்கும். நம்ம பெரிய ஆளுமே கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய அழைப்பு என்ன, அதை நீங்க பாருங்க. அழைப்பை பார்க்க வேண்டும். பார்க்க அடிக்கடி அதை சொல்றேன். உங்களுடைய அழைப்பு என்ன, நீங்க என்ன தெரிந்து கொள்ளப்பட்டீங்க,
அதை நீங்க பின்பற்றி நீங்கள் அமிதமாக ஒரு குழுவை உருவாக்குங்க. உங்களுக்கு ஒரு வரம், எனக்கு ஒரு வரம், உங்களுக்கு ஒரு இருக்கும். அது அப்போஸ்தல ஊழியம் என்று சொல்லியிருக்கிறார். புதிதாக ஊழியர்களுக்காக இந்த கர்த்தரை சோதரிக்கிறேன். என் ஊழியக்காரர் மகிழ்ச்சியா இருப்பார்கள். என் ஊழியக்காரர்கள் அமிதமாக பசியா இருப்பதில்லை, புசிப்பார்கள். என் ஊழியக்காரர்கள் அமிதமாக கவலைப்படுவதில்லை, சந்தோஷப்படுவார்கள். என் ஊழியக்காரர்கள் அமிதமாக தரித்திரா இருப்பதில்லை, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் வசனத்தை ஒப்புக்கொடுப்போம். இந்த சிறு வசனத்தை தியானிக்க முடியாது உதவி செய்தாங்க. இந்த 2020 தரிசனமானவரை, தேவப்பிரியரானவரை, சுகபோக மனிதப்பிரிய பணப்பிரியமா இல்லாதவரை, நாங்கள் ஆண்டவரை தேவப்பிரியராக இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆண்டவரை எங்களுக்கு நல்ல ஒரு ஊழியத்தை தாரும், திராட்சை தோட்டத்தை தாரும், மலைகளை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஜீவனுக்கு பொதுவாக என் ஊழியர்களே எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் உங்களுக்கு மனிதரை தருவேன். ஹல்லேலூயா. வாக்குபடியாக, உதவி செய்யும்படியாக, கட்டுப்படியாக, உங்களை வழிநடத்தும்படியாக பரிசுத்தவான்களை தருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய ஆண்டவருடைய ஆண்டை எங்களுக்கு ஆண்டவரே இந்த வேதத்தை கொடுத்து ஆண்டவரே சங்கீதம் 133 சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்துணை நன்மையும் எத்துணை இன்பமானது என்று ஆண்டவரே திருவுள்ளம் பற்றிய தேவனுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்ததாமே ஆண்டவரே இந்த புதிய ஆண்டை அப்பா ஊழியர்களாய் கொண்டு சேர்த்து எங்களை ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அப்பா உமது வல்லமையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் அப்பா எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். வசனத்திலே எங்களை சேற்றினே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 2 அப்பா தேவன் தாமே மேல் வீட்டு அறையிலே கிட்டத்தட்ட 120 பேரை என் தேவன் ஆண்டவரே நீர் அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் அவர்களுக்கு ஆண்டவரே நாவுகளினாலும் கரங்களினாலும் அவயங்களை நீர் மாற்றி கொடுத்து அந்த இடத்துல உமது பிரசன்னத்தை வெளிப்படுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த தேவன் தாமே ஆண்டவரே எங்களோடு உறவாடின நேர நாட்களுக்காக ஸ்தோத்திரம். அப்பா சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அப்பா எங்களோடு பேசியதான வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம், தரிசனங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் குறித்தது முன் குறித்தது ஒரு நாளும் தடைபடாது. உமது பிள்ளைகளை நீர் வெட்கப்படுத்த விடுவதில்லை. அப்பா அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். தேவன் இறங்கி ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு சொல்லத்தக்க ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவதற்காக இந்த 12 மாத காலங்களிலும் அப்பா சமூகத்தினாலே அப்பா முன்னும் பின்னுமா எங்களை ஆளுகை செய்யும். அப்பா எங்கள் குடும்பங்களிலே அப்பா எங்கள் சபைகளிலே நீர் பேசுவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை மறைத்து காண்பு எங்களுக்காக ஒன்றுமல்ல ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை ஆண்டவரை வழி நடத்துகிறவர். அப்பா நீர் ஒருவரே எங்களை பலப்படுத்துகிறவர். நீர் ஒருவரே எங்களை ஆண்டவரை முன்குறித்திருக்கிறவர். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்ததாமே ஆண்டவரே இந்த நல்ல வேளையிலே நாங்கள் ஒரு மட்டுப்பட்டு இந்த இடத்துல ஆண்டவரே ஒவ்வொருடைய கூக்குரலை நீர் ஆண்டவரே பதில் கொடுக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், சபையாரை ஆசீர்வதிக்கணும். தேவன் இந்த நாளிலே எல்லா நன்மைகளும் கிருபைகள் இரக்கமும் தயவும் அப்பா பிரசன்னமே எங்களோடு ஆளுகை பண்ணுவதற்காக கடந்து வந்த ஒவ்வொருவரையும் அம்பிலமாகவே ஆளுகை பண்ணுவதற்காக எல்லா துதி கனமே மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சர்வ நன்மை அதிகாரம் அடைந்த அறிவாக நன்றி